மகராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பாட்டில் பேசிக்கிட்டே போகிறீங்க, ஒன்றும் நடக்கலைன்னுவீங்க. ஆனால் மனசுக்குள்ளே நல்லா தெரியும், ஒரு 3 மாதமாக நமக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இதை விடலாம் அட்டகாசமான கிரக கோட்சார அமைப்புகள் இனிமேல் மகராசிக்காரர்களுக்கு 10-20 வருஷம் கழிச்சு தான் வரும். இதை காணோம் அதை காணோம், அது போயிடுச்சு இது போயிடுச்சு, அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே எதையும் நீங்கள் இழக்கலை, நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியான அருமையான நல்ல தன்மைகள் உள்ள சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு லட்சியமே செயல்படும். மகராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க. கடந்த ஒரு 3-4 மாதமாகவே நான் மகராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு 5% நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ பாட்டில் பேசிக்கிட்டே போகிறீங்க, ஒன்றும் நடக்கலைன்னுவீங்க. ஆனால் மனசுக்குள்ளே நல்லா தெரியும், ஒரு 3 மாதமாக நமக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. திணையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் கீழே கமெண்ட்டை போடுவீங்க. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். ஓரளவிற்கு கடவுள் கண் திறந்திருக்கிறார் மகராசிக்காரர்களை பார்த்து என்பது தான் உண்மை. இதை விடலாம் அட்டகாசமான கிரக கோட்சார அமைப்புகள் இனிமேல் மகராசிக்காரர்களுக்கு 10-20 வருஷம் கழிச்சு தான் வரும். இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள். 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், அவரை உச்சகுரு பார்க்கிறார். அவரை உங்களுடைய பாக்கியாதிபதியாகிய உச்ச புதன் இந்த மாதம் 7ஆம் தேதியிலிருந்து பார்க்கிறார். 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்க, 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க, தர்மகர்மாதிபதி யோகம் அமைந்து ராசியவும் ராசிநாதனையும் உச்சகுரு பார்க்க, ராசிநாதனை கூடுதலாக இன்னொரு உச்சகிரகம் பார்க்க, அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். படுத்து கிடக்கிறவங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒன்றும் செய்யாது ஜோசியம். படுத்து கிடப்பவர்கள் லக்னாதிபதி வலுவிழந்தவர்கள் என்று அர்த்தம். எனக்கு நல்லது வந்துடும், நான் போர்வையை தூக்கி அப்படியே படுத்துக்கிட்டே நான் சோம்பலாகவே இருப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு ஜோசியம் கை கொடுக்காது. மனம் உள்ளவனுக்கு தான் ஜோதிடம், மனதை இயக்க தெரிந்தவனுக்கு தான் ஜோதிடம். தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவில் அப்படியே பெரிய இதாக வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவில் தன்னம்பிக்கை இப்போது கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான நல்லவைகள் நடக்கக்கூடிய சில நிலைமைகள். இதை காணோம் அதை காணோம், அது போயிடுச்சு இது போயிடுச்சு, அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே எதையும் நீங்கள் இழக்கலை, நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியான அருமையான நல்ல தன்மைகள் உள்ள சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. இழந்த கௌரவம் திரும்ப வரும், போன வேலை கூட திரும்ப வரும், நல்ல தொழில் வைக்க முடியும், வியாபாரம் நல்லாயிருக்கும், போட்டிகள் ஒழியும், கடன் பற்றிய கவலைகள் விலகும். வயசாகி போயிடுச்சோ, இப்படி ஆயிட்டமோ அப்படி ஆயிட்டமோ, அது போச்சோ, அதை செய்ய முடியாதோ இதை செய்ய முடியாதோன்னு மாதிரியா பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே எதையும் நீங்கள் செய்ய முடியும். 70 வயதானால் என்ன, மனம் மட்டும் 40 வயசாக இருந்தாலே நல்ல விதமாக செய்ய முடியுன்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நல்ல மாதமாக அந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதத்திலே எல்லாம் நடந்துடும் சொல்ல மாட்டேன், ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதங்கள், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர், இந்த 3 மாதமும் பெரிய அளவில் நல்லா இருக்குது. மகராசிக்காரர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாணவ கண்மணிகளுக்கு நல்லா படிப்பு வரும். தொழில் முனைவர்களுக்கு சில பல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கூட்டாளிகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, வீட்டில் கூட கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சில நிலைமைகள், பிள்ளைகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் பிள்ளைகளுக்கு தோள் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த, சிலருக்கு லட்சியமே செயல்படும், லட்சியமே அடையாளம் காட்டப்படும். மகரத்திற்கு விடிந்து விட்டது என்பதே உண்மை. செப்டம்பர் மாதம் மகராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்த மாதமாக அமைந்திருக்கிறது செப்டம்பர். இதோ செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகிறது. அப்படியே நாட்கள் போகிறதே தெரியல, அதுதான் உண்மை. மாதங்கள் எப்படி உருண்டோடுகிறது, வருஷங்கள் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசாகிருக்கு, ஆனால் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியலவே என்கின்ற மாதிரியாக சில பேர் நம்மில் எப்போவுமே ஒரு குழப்ப மனசுலே இருக்கிறீங்க. பெரும்பாலும் ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறவங்கெல்லாம் அடுத்த மாதமாவது அடுத்த வாரமாவது நாளைக்காவது எனக்கு நல்ல காலம் பிறந்து விடாதா என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த ராசிபலன் வீடியோக்கள் பார்க்குறீங்க. போன மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம், அதுவும் உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு சொகுசை கொடுக்கக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய, அனுபவிக்க வைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம்ன்றதுனால பெரும்பாலானவர்கள் போன மாதம் நல்லா இல்லை. இதை நான் ரிஷப துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ரிஷப துலா ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் நீச்சம். அப்போ போன ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை இழந்து, கஷ்டத்தை அடைந்து, ஒரு மாதிரி நினைத்தது நடக்காமல், எதுவுமே சரியாக வராமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதமாவது ஏதாவது ஒரு வகையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் செப்டம்பர் மாதத்துடைய கேள்வி. மாத பலன்கள் நான் ஏற்கனவே நம்ம ஃபுல் அண்ட் பக்தி சேனலில் சொன்ன மாதிரி மாத கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுவது. செப்டம்பர் மாதத்தில் சனி பயிற்சி இல்லை, குரு பயிற்சி இல்லை, குரு அதிசாரத்தில் போவார், அது கூட இப்போ இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து தான் குரு அதிசாரத்தில் போவார். ராகு கேது பயிற்சியும் இல்லை.
வருடாந்திர கிரகங்கள் நிலையான அமைப்பில் இருக்கையில் மாதாந்திர கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுடைய நிலைமையை வச்சு செப்டம்பர் மாதத்தை எப்போ இது பண்ணுறதுன்னு கணிச்சிடலாம். செவ்வாய் என்ன நிலைமை? செப்டம்பர் மாதத்தில் 2 ராசிகளில் இருப்பார். சூரியன் அவர் தமிழ் மாதத்தில் முதல் தேதியில் மாறி ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் முதல் தேதியில் மாறுவார். இது ஆங்கில மாதம் தானே, செப்டம்பர் மாதம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிலும் அப்படியே அடுத்த கன்னி வீட்டிலும் 2 இடங்களில் நல்ல நிலைமைகளில் தான் சூரியன் இருக்கிறார். செவ்வாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டில் இருப்பார். அதன் பிறகு செவ்வாய் அப்படியே கடகத்தில் நீச்சம்னு ஒரு வலிமையற்ற நிலைமையை அடைவார். செவ்வாய் நீச்சமானாலே விருச்சிக ராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் வரும், அவங்களுக்கு ஒரு தயக்கங்கள் வரும். அப்படி ஏதாவது இந்த மாதம் வருமானு பார்த்தா இல்லைங்க. ஜோசியத்தில் விதியை விட விதி விலக்குகள் தான் முக்கியம். செவ்வாய் 16ஆம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் 16க்கு பிறகு நீச்சத்தை அடைந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற அதி அற்புதமான குருவோடு உச்சகுருவோடு சேரக்கூடிய அமைப்பு அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் மேஷ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட அந்த நீச்சத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட தன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல பலனாக புதன் செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு உச்சத்தை அடைகிறார். அட்டகாசம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார். கன்னிராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் புதனுடைய உச்சம் மிகப்பெரிய யோகம். கூடவே சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே, போன மாதம் முழுக்க நீச்சத்தில் இருந்த சுக்கிரன் இப்போ 2ஆம் தேதியே அப்படியே ஆட்சி என்ற ஒரு அட்டகாசமான அமைப்புக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் துலாத்தில் அவர் ஆட்சியாக இருப்பார். ஆக எல்லா ராசிக்காரர்களுக்கும், பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செப்டம்பர் இருக்கிறது. கூடுதலாக கடந்த மாதம் பாதிக்கப்பட்ட ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை விட்டு விலகி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியே ஆட்சி என்கின்ற அருமையான பலத்தை கொண்டிருப்பதாலும், மிதுனம் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கின்ற மிகப்பெரிய யோக அமைப்பினாலும், மேஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற வலிய அமைப்பை அடைகின்ற காரணத்தினாலும் உண்மையிலே இந்த செப்டம்பர் மாதம் போன மாதம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்காவது நல்லா தாங்க இருக்கும். அதுக்காக நீங்கள் கோடீஸ்வரன் யூடியூப்பை திறந்தாலே அடித்தது பார் ஜாக்பாட்டு, நீங்கள் இப்போது கோடீஸ்வரன் அப்போது கோடீஸ்வரன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அந்த மாதிரி என்னுடைய வீடியோக்களுக்கு தம்ப்நெயிலும் எந்த சேனல்லையும் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கென்று ஒரு பிறந்த ஜாதகத்தில் ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்களா, 10,000 சம்பாதிப்பீங்களா, 1 கோடி சம்பாதிப்பீங்களா, பல பெரிய மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ராசியில் பிச்சைக்காரர் இருப்பார், மிகப்பெரிய அம்பானி போன்ற கோடீஸ்வரர் இருப்பார். ஆக பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல உங்களுக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது இல்லையா? அந்த உயரத்திற்கு ஏற்றாற் போல 1 மடங்கு அதிகமான வருமானங்கள், 1 மடங்கு அதிகமான ஒரு நல்ல உல்லாச அனுபவங்கள், அதற்கேற்றாற் போல நிம்மதியான போக்குகள் போன்ற அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம், சனி குருவின் பார்வையில் மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பு என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல மாதிரியான மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இப்போது கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க.